ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா லைவ். இந்த படம் ஒரு சோம்பீஸ் மூவிஸுங்க. படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, மறக்காம மூவியோட நேம் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருக்காரு. அவர் வந்து தூங்கிட்டு காலங்காத்தால எந்திரிக்க பார்க்கும்போது ஒரு ரூமு ஃபுல்லாக ஒரு சோம்பியாக பரவி இருக்குது அந்த ஏரியா ஃபுல்லாக. அது இல்லாமல் நம்ம ஹீரோட அம்மா வந்து சோம்பியாக மாறிட்டாங்க. சாப்பாடுக்காண்டி வெளியே போயிருப்பாங்க, சாப்பாடு வாங்குறதுக்காண்டி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் சோம்பியா மாறி இருப்பாங்க. அது இல்லாம என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோ வந்து தனியா தான் இருப்பாரு அந்த ரூமுக்குள்ள. அதுக்கப்புறம் அவர் ஃபோன் இருக்கு. அந்த ஃபோன் வச்சு ஏதாச்சும் சிக்னல் கிடைக்குதா, ரேஞ்ச் கிடைக்குதா கால் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆர்டிஸ்ட் ஃபோன் பண்ணலான்னுக்காண்டி நம்ம ஹீரோ அந்த சோம்பிகிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கிறாங்க. அது இல்லாம ஒரு பொண்ணு இருக்காங்க ஆப்போசிட் ரூம்லேருந்து. அந்த பொண்ணை வந்து நம்ம காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோ 2 பேரும் சேர்ந்து ஹீரோவும் 2 சேர்ந்து அந்த சோம்பிகிட்டேருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க. லாஸ்ட்டாக அந்த ரேஞ்சு கிடைக்கிற இடத்துல போய் இப்போ ரேஞ்சு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் டீம் வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தப்பிச்சு போகிறாங்க. இந்த படத்தோட கதை கொஞ்சம் பரபரப்பாக தான் தில்லிங்காக வச்சுருந்தாங்க. பில்டிங் ஃபுல்லாக சோம்பியாக இருந்துச்சு. இந்த பில்டிங் ஃபுல்லாக சோம்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சுவாரஸ்யமாக கொண்டு போய் வைப்பாங்க. மற்றபடி படம் சூப்பராக நம்ம ஹீரோயினையும் 2 பேரும் சேர்ந்து லாஸ்ட்டாக தப்பிச்சு போயிடுவாங்க. ஒரு டீம் வந்து காப்பாற்றிடுவாங்க. இது அந்த படத்தோட கதை கேஸ்.